அன்பரஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டோனட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். ட்ரை ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். ஸோ ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். இன்னொரு பவுலில் 250 ml அளவுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு சுகர் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். மெல்டட் பட்டர் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாலையும் இதில் ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசையும் போது ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பிசைய அது வந்து நார்மலாக வந்துடும், கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம வந்து இதை ஊற விடணும். ஸோ அப்போ தான் வந்து மாவு நல்லா வந்து ஊறிட்டு டபுள் ஆகிட்டு வரும் நமக்கு சைஸு. ஸோ இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம திரும்பவும் நல்லாவே பிசையணும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக மாவு வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா மாவு தொட்டுக்கணும். நம்ம மைதா மாவு தூவி தான் வந்து நம்ம வந்து தட்ட முடியும், இல்லைன்னா வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மைதா மாவு சேர்த்து நல்லா வந்து கையாலேயே நல்லா தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி கட்டை வச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டோனட் ஷேப் கட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வட்டமும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வட்டமும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது அந்த பீசஸ் வந்து அழகாக தனியாக வந்துடும். ஸோ இது வந்து பெரிய ரவுண்ட். சின்ன ரவுண்டுக்கு நான் வந்து பாட்டில் மூடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி டோனட் ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பீசஸ் வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய டோனட் பீசஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிட்டோன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து கடாயில் எண்ணெய் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் டார்க் சாக்லேட் வந்து நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் வந்து ஒயிட் சாக்லேட்டும் வந்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து டெக்கரேஷனுக்காக. இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க டோனட் பீசஸை ஒவ்வொன்றா போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா உள்ள மாவு வேகாது, பட் வந்து டார்க் கலராக கலரும் வந்து நமக்கு ப்ரௌனிஷாக அழகாக வரணும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடும். ஸோ அதே மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டோனட் பீஸு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்மளோட டார்க் சாக்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு, டோனட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் டோனட்ஸை வந்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒயிட் சாக்லேட்டையும் போட்டு அதே மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நமக்கு வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆக போகுது. இப்போ டோனட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் சாக்லேட் அப்புறம் டார்க் சாக்லேட் மேலே டெக்கரேஷனுக்காக நான் வந்து அந்த ஜீரக மிட்டாய் இருக்கும் இல்லையா, கலர் கலராக அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு டோனட்டையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி சாக்லேட் சிரப்பில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து அந்த டெக்கரேஷனுக்காக நான் வந்து ஜீரக மிட்டாய் போட்டிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளோட டோனட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.